இவன் வந்து பொண்ணை பார்க்க மட்டும் தான் வந்திருக்கானே தவிர எதுக்குள்ளேயும் உள்ள நுழைய மாட்டான் பைத்தியக்காரன். லம்போகினியை பார்த்தீங்கன்னா எப்படியாவது வெறித்தனமா அதை நம்ம வாங்கி ஆகணும்னு உனக்கு நான் மோட்டிவேட் பண்ணுறேன். கைஸ் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பேக்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு. இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் பார்த்தேன். நான் ரொம்ப யூனிக்காகவும் ஃபீல் பண்ணேன். இது வந்து கரண்ட் ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருந்தது கைஸ். சொல்லப்போனால் நான் 1 டே மட்டும்தான் நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் விசிட் பண்ணியிருந்தேன் இந்த ஷாப்ஸு இது எல்லாமே. ஆனால் இந்த ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும், ஸ்ட்ரீட்டில் கூட கைஸ் அவ்வளோ ஷாப்ஸ் இருந்தது. இந்த மாதிரி குட்டி சாம்ஸ் க்ரியேஷன் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓனா இந்த மாதிரி ஷாப்ஸு. அப்புறம் வந்து இந்த மெயின் ரோட்டில் நாங்கள் போகிறப்போ நாங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் வந்து ஸ்னோ சிட்டி போனால் அங்கே ஒரு லம்போகினி எப்போயுமே நின்றுட்டே இருக்கும். பட் ஆனால் அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நாங்கள் பார்த்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி, வெறும் வீடியோஸில் இது மாதிரி தான் பார்த்துருக்கோம். பட் ஆனால் டேரெக்டாக எங்களுக்கு ஒரு செம்ம ஆப்ஷன் கிடச்சிது. எங்களால் வந்து அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்தது. இது ஒரு சின்ன விஷயந்தான். பட் ஆனால் இந்த காரை பார்த்ததுலேருந்து எனக்கு வாவ் இதுக்கு தான் இவ்வளோ பேர். இங்கே பார்த்தீங்களா அப்படி இந்த பக்கம் பாருங்க. நீங்கள் இப்போ பார்க்கறதுலாம் வந்து சர்ச்சு ஸ்ட்ரீட்டு கலராக இருக்குது கைஸ். வேறு லெவலில் இருக்குது. கேர்ள்ஸ் வேணுமா கேர்ள்ஸ் இருக்குது, லேடிஸ் வேணுமா லேடிஸ் இருக்குது, என்ன மாதிரி அழகான பொண்ணு வேணுமா பொண்ணும் இருக்குது. ஆனால் என் மேலே இவன் இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க. இது எனக்கு தினமும் ஏதோ ஒரு பொண்ணை டேட் பண்ணுறானோன்னு தோணுது. இது வெறும் ஷாப்பிங்க்கு மட்டும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து வேறு லெவலில் அவைலபிளாக இருந்தது. எல்லாமே குட்டி ஷாப்ஸு. பட் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லின்னு தான் சொல்லணும் மற்ற ஸ்ட்ரீட்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்போ. பட் ஆனால் நல்லா இருந்தது கைஸ். சின்ன இடத்துல கூட ஒரு சில ஷாப்ஸ் வச்சுட்டு இதெல்லாம் நல்லா இருந்தது. இங்கே பார்த்தீங்களா இந்த கிளாஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லா ஷாப்புமே இருந்தது. உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ ஃபான் இருந்தது, மோமோஸ் பார்த்தீங்களா, நம்மளோட கடை வந்துடுச்சு, ரொட்டி இருந்தது, எல்லாமே இருந்தது. ஃப்ரூட் ஷாப்ஸும் இருந்தது, இந்த மாங்காய் கடையும் இருந்தது. இதெல்லாம் பார்க்க வந்து வேறு லெவலில் இருந்தது. ஆனால் நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ரேட்டாக கேட்டோம். சின்ன பவுலாக இருந்தது. பட் ஆனால் அது வந்து 50 rupees 60 rupees அப்படின்னு சொல்கிறாங்க. இது அஃபோர்டபுள் தான். பட் கம்பேரிட்டிவ்லி மாங்காய் சாப்பிட்றது அப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டு கைஸ். சாப்பிடாம நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக நம்ம போகல, வாழ்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு தானே அந்த ஒரு அதில் வந்து நான் வந்து சாப்பிட்றதில் மூழ்கிட்டி நிறையா சாப்பிட்டேன். மாங்காய் சாப்பிட்டேன். அடுத்த வர கிளிப்பிங்ஸில் பார்த்தீங்கன்னா மூணு சாப்பிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இந்த லைட்டிங்ஸ் போடுற டைம் தான். நல்ல வேறு லெவல் கூட்டம் கைஸ். எங்கடா போகிறீங்க என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு என்ன சொல்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி விட்டுருந்தாங்க. சரி நம்ம உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் போயிட்டே இருந்தோமா. போயிட்டே இருக்கும்போது அதுவும் போயிட்டே இருந்ததா. கடைசியில் வந்து எண்டிங் பாயிண்ட் வந்துருச்சு. கடைசியில் ஒன்றுமே இல்லை கைஸ். அதுதான் உண்மை. ஏன்னா இது வந்து இப்படி அழகாக இருக்கா. பட் ஆனால் வந்து உள்ளே போனீங்கன்னா ஒன்றும் பெருசாக ஒர்க்கே ஆகலை. எக்ஸ்கலேட்டரும் ஒர்க் ஆகலை. அப்புறம் பார்த்திங்கன்னா எதுவும் ஒர்க் ஆகலை. அதனால் நாங்கள் அப்படியே வெளில வந்து மோமோஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பாடு சோறு தான் நமக்கு முக்கியம் கைஸ். சீரியஸ்லி சொல்கிறோம். வந்து அங்கேருந்து செலவு பண்ணி ட்ராவல் பண்ணி வந்து இங்கே மோமோஸ் சாப்பிட்றதுல ஒரு குட்டி சந்தோஷம், அவ்வளோதான். ஸோ லைட்டிங்ஸ் வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். லைட்டிங்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேறு லெவலில் இருந்தது கைஸ். சொல்லப்போனால் ஃபுல்லாக அவங்கவுங்க சும்மா இந்த ஒரு இடத்த வந்து சுற்றி பார்க்கறதுக்காக மட்டுமே வந்து அவ்வளோ பேர் வந்தாங்க. ஷாப்பிங் பண்ணுறதுக்காகவோ சாப்பிட்றதுக்காகவோலாம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவ்வளோ பேர். ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ரௌடாக தான் இருக்கும். ரொம்பலாம் வந்து இந்த ரோடு மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்குது. பட் அப்படியே நாங்கள் நிற்கிற சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நடந்து போயிட்டே தான் இருப்பாங்க. எதுக்கு போகிறாங்க என்னத்துக்கு போகிறாங்க எதுவுமே தெரியாது. யாரும் நின்று ஷாப்பிங் அந்தளவுக்குலாம் எந்த கடையிலையும் அந்தளவுக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் கூட்டமே கிடையாது. வெளியில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு க்ரௌட் இருக்குது. சும்மா அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா கொஞ்சம் மிட்டாய் கடை இருந்தது. அதையும் நான் வந்து கேப்சர் பண்ணேன்.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங்ஸ் மட்டும்தான் கைஸ். ஆனால் வேறு லெவலில் இருந்தது. சொல்லப்போனால் செம்மழகாக இருந்துச்சு. வீடியோஸில் எனக்கு தெரியல அந்த அளவுக்கு. பட் ஆனால் நேரில் அந்த லைட்டிங்ஸ்க்கும் அந்த ஒரு கிளைமேட்டு சில் கிளைமேட் இருந்தது. அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அப்புறம் ஃபோட்டோ பூத் இருந்தது. நிறையா ஒரு 2 பிளேஸ் 3 பிளேஸில் கைஸ். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சர்ச் ஸ்ட்ரீட்டு டூ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பானிபூரி கூட 50 ருபீஸ் சொல்கிறாங்க. Too expensive guys for Church Street. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இந்த வீடியோவை நம்ம இதுலேயே முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ ஏதாவது மாட்டுதான்னு பார்க்குறேன்.